இப்போ தான் நம்ம கடைக்கு கொடுவா வந்ததுங்க. கொடுவாலாம் சும்மா பாருங்கள் எவ்வளோ சைஸாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்த மீனை நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னா கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்ட்டா இதுலேருந்து வர எண்ணெயே அவ்வளவு இருக்குங்க. அடுத்தது காளாங்க, சத்து நிறைஞ்ச மீன். இதில் ஒமேகா 3 அதிகம் இருக்கிற மீன்லேயே மத்தி, சூரை, காளாங்க ஒரே சத்து. ஆனால் காளா உங்களுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. மித்த மீனங்காட்டியும் சத்து நிறைஞ்ச மீன், ருசியான மீனுங்க. இன்றைக்கி நம்மள்ட்ட பெரிய காளாவும் இருக்குது. இது எல்லாமே சின்ன காளாங்க. எந்த காளா வேணால் வாங்கிக்கலாம். காளாவை பொறுத்த வரைக்கும் சைஸு முக்கியம் இல்லைங்க. அடுத்தது நெத்திலி எல்லாம் நீங்கள் புளி இல்லா குழம்பு வைக்கலாங்க. இருக்கிற மீன்லேயே புளி இல்லாமல் ஒரு குழம்பு வைக்கலான்னா அது நெத்திலி மீனுங்க. அடுத்தது வாவலும் சொல்லுவாங்க உங்களுக்கு, வெள்ளை வாவலும். அதையும் நீங்கள் குருமா குழம்பு மாதிரி வைக்கலாம். இது நீங்கள் குடம்புளி போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டு வயிறுக்கு அவ்வளோ இதமாக இருக்குங்க. இது பக்கோடா போட்டு சாப்பிட்டோம்னாலும் சரி அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அடுத்தது பாறைங்க. ஃபஸ்ட்டு கண்ணாடி பாறை, அடுத்தது மஞ்சள் பாறைங்க. இந்த பாறை ஒரு சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. குழம்பு வச்சாலும் சரி, வறுத்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. அடுத்தது வெலை மீன் கொடுவாவுக்கு நியர்பையாக இருக்கும். ஒரிஜினல் கொடுவா டேஸ்ட் இருக்குமானா இல்லை, அடுத்ததாக இருக்குங்க. இதுவும் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லா இருக்கும். இது எல்லாமே தூண்டில் மீன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். அது கண்ணை பார்த்தாலே தெரியும் ஒரு மீனுக்கு. அடுத்தது சங்கராலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இதை நம்ம முழுசாக குழம்புல போடலாம், முழுசாக பொரிக்கலாங்க. பீஸு போடுறத விட முழுசாக போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லோரும் இந்த சங்கராவுக்கு தலையை எடுத்துகிட்டு கொடுங்கங்கிறீங்க. இல்லைங்க, தலையோடு போட்டு குழம்பு வைங்க.